முதல்ல நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. நீங்க அரசியலே பேச மாட்டேன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு ஆமா, இருக்கீங்க. அரசியல் நான் எப்பவுமே பேசுறேன். எப்பவும் பேச மாட்டேன்னா இந்த தடவை வாங்க பேசுவேன் அப்படின்னு நீங்க ஆமா, சொல்லிட்டீங்க. கூப்பிடுங்க பேசுறேன்னு. அதான் இப்ப பேசுறேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆமாமா, என்னன்னா கேளுங்க. அதாங்க இதுக்கு இப்ப முன்னாடி பேசுறேன். அரசியல் எதுவுமே பேச மாட்டீங்க. பேசுனேன். இப்ப அரசியல குறிப்பிட்ட கேள்வியா இல்ல எது வேணா இல்ல, கேட்கணும். எது வேணாலும் கேளுங்க பேசுறேன்னு சொன்னேன். பயங்கர ஆச்சரியமா இருக்கு சார். ஒரு காலகட்டத்துல அரசியல் பேசாத நபர் அரசியல் பேசுற வந்து பேட்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் வந்தேன். நிகழ்ச்சி போலாமா சார்? ரெடியா? போலாம் போங்க. இல்ல எனக்கு டவுட் அதனால கேட்டு வச்சுட்டேன். அரசியல் பேசுறதுன்னு வந்தீங்க. எது எது வேணாலும் வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. சரி, ஓகே. எது வேணாலும் கேளுங்க. ஓகே, நிகழ்ச்சிக்கு போலாமாப்பா? கேமரா ரெடி பண்ணிங்கப்பா, போலாம். சட்டை ஏதாவது மாத்திக்கலாம். இல்ல. வணக்கம் நேயர்களே. தெளிந்த நீரோடை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நமக்கு கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல திரு முல்லை அவர்கள் வந்திருக்காரு. இவர் வந்து இதற்கு முன் அரசியல் பிரவேசத்தை பற்றியோ அரசியலை பற்றியோ எதுவும் பேசுனதில்லை. முதல் முறையாக பிரத்யேகமாக நம்முடைய சேனலுக்காக இந்த பேட்டி கொடுக்குறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம் சார். இப்போ உங்ககிட்ட கேட்கப்படும் கேள்வி, ஆட்சி அமைத்து விட்டார்கள். இந்த ஆட்சி அமைத்த பிறகு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை படிக்கிற பசங்க இருக்காங்க. ஆமா, வீட்டுல இல்ல படிக்கிற பசங்க இருக்கு. வாக்கப்பட்டு படிக்கிற பசங்க. சரி. இப்ப இந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஏதோ ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு புக்கு வாங்கி கொடுக்கணும், இன்னைக்கு வாத்தியார் சொல்லிட்டா நோட்டு வாங்கி கொடுக்கணும், பென்சில் வாங்கி கொடுக்கணும், எரேசர் வாங்கி கொடுக்கணும். இந்த அந்தந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு படிக்கிற பசங்க இருந்தா காம்பில் அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு மேல லேப்டாப். இப்படி பசங்க அந்த பெற்றோர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்ல வருது வரேன். ஆட்சி அமைத்து விட்டார்கள். அதுதான் வரேன். இப்போ இந்த குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அது அவங்களுடைய கடமை. ஒன்னு எதிர்பார்க்கறது சரி. இவங்க இதே பாருங்க, ஒரு 50 வருஷம் கழிச்சு இல்ல 40 வருஷம் கழிச்சு பசங்க பெரிய ஆள் ஆயிட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டி ரெண்டு இருப்பாங்க. அப்போ இந்த அப்பா அம்மா இந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆயிடுது. இந்த அப்பா அம்மா இவங்க கிட்ட ஏதோ எதிர்பார்ப்பாங்க. அப்ப இவங்களால தனிச்சா செயல்படுங்க. அப்ப இவங்க கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அது இவங்க செய்யணும். இது இவங்களோட கடமை. இது எதிர்பார்க்க தப்பா ரைட்டான்னு கேட்டா அதுவும் தப்பு இல்லை, ரைட்ல. ஆனா அதுதான் நேச்சுரல். இல்ல ஒரு நிமிஷம். நேச்சுரல் இல்லைங்க, நீங்க சொல்றது வந்து குழந்தை அப்பா அம்மா எதிர்பார்க்கறதும் அப்பா அம்மா குழந்தைகிட்ட எதிர்பார்க்கறதும் அது வயதின் முதிர்வின் காரணமாக அது இல்லைங்க. நான் கேட்கறது, நீங்க கேட்டது எனக்கு புரியுது, நல்லா புரியுது. ஆட்சி அமைஞ்சிருக்கு, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க இதுதான். மக்கள்ங்கிறவங்க யாரு? யாரு மக்கள்ன்றவங்க? மக்கள். ஆமா, எல்லாருமே மக்கள். எல்லாம் இருக்குது. மொத்தம் எத்தனை கோடி பேர் மக்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க? கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. 6.5 கோடி பேர் ஓட்டு போறதுக்கு இருக்காங்க வச்சுங்களேன். இப்போ நான் யாரு? நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் இல்லையா? நான் முல்லை. நீங்களும் அவ்வளவு பேரோட சேர்ந்து இருக்கீங்க. அவ்வளவு பேரோட சேர்ந்து அவங்கள ஒரு ஆள், அவங்கள ஒரு ஆள், அவரு அவங்களையும் ஒரு ஆள். சோ இப்படி தனித்தனியா இருக்கும். இப்ப எல்லாருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்றது நான் யார்? தட்ஸ் வை ஆஸ்கிங் டு யூ, ஹூ ஆம் ஐ? அந்த ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்கறதுக்கு நான் யார்? நீங்க என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா I am a right person to that answer that question. தனிநபராக சொல்ல முடியும். ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுடைய பிரதிபலிப்பாக நான் இருக்க முடியாது. நான் சொல்ல முடியும். அவங்க மனோநிலை வேற வேற மாதிரி கூட இருக்கலாம். ஏதாவது இருக்கட்டும். அவங்கள பத்தி நான் சொல்ல முடியும். உங்களை பத்தி நான் மனசுக்குள்ள ஏதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்டா நான் சொல்லுவேன். சொல்ல முடியாது. நான் அமானுஷ்ய சக்தி உள்ள வாடகை விட்டு வேலை பார்த்து என்ன கேட்கணும்? நீங்க என்ன எதிர்பார்ப்பு? நீங்க என்ன கேட்கணும்? அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்போ ஆட்சி அமைஞ்சிருக்கு. இல்ல என்னையே கேளுங்க, எதிர்பார்ப்பு என்ன? அதுதான் ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் பேசாதீங்க. உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லுங்க. சரி, உங்க எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நீ யார்கிட்டயுமே எதுவுமே எதிர்பார்க்காத. அப்படிதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நீ சுயமாவே நீ வேலை செய்ய, நீ சம்பாதிச்சு நீ வாழ்க்கை நடத்து. எதையுமே யார்கிட்டயுமே எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இல்லைங்க, சேனல்ல நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா அது என்னுடைய எதிர்பார்ப்பு, ஒரு பதில். பதில் எதிர்பார்க்கறீங்க. நீங்க எதிர்பார்க்காதீங்க எதையுமே. நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரையுமே யார்கிட்டயுமே எதிர்பார்க்காதீங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கேள்வி கேட்டு நானே பதில் சொல்ல மாட்டேன். அதை எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதையும் நீங்க வச்சுக்க கூடாது. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு பதில் இல்லையா? இப்போது கூட்டணி அமைத்துதான் ஆட்சி அமைக்கிறார்கள் என்றால் இந்த கூட்டணி வலுவானதா? அது ஒரு 5 ஆண்டு காலம் நிலைக்குமா அல்லது இது தடம் பொருளுமா? அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? தடம் பொருளாலுமா அல்லது 5 ஆண்டு காலம்னா அது எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வீட்டில் வந்து மொத்தம் 7 பேர் இருக்காங்க. சரி. அப்பா அம்மா, 2 அண்ணன், ஒரு அக்கா. மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர். இந்த 2 அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை 7 பேர்.
இப்ப இந்த 7 பேரும் ஒரே இடத்துல ஃபுல்லாவே இருக்க முடியுமா? கூட்டு குடும்பம், வீடு பெருசா கூட்டு குடும்பம்ன்றது உங்களுக்குள்ள. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியில கூட கூட்டு குடும்பம் இருக்கு கஷ்டப்படுறாங்க. இப்ப ஒரு சாப்பிட போறோம், அறுசுவை விருந்து அப்படின்னு தலைவாழை இலையில போட்டு சாப்பாடை போட்டு நீங்க ஏதாவது சாப்பிட தானே போறீங்க, வெறும் சாப்பாடும் சாம்பார் மட்டும் விட்டுட்டோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க ஊறுகாய் முதற்கொண்டு, கூட்டு முதற்கொண்டு, பொரியல் முதற்கொண்டு, ஸ்வீட் முதற்கொண்டு, பொரியல் அந்த இன்னொன்னு சொல்லுவாங்க, அது அவியல் வந்து அப்பளம் முதற்கொண்டு, உப்பு முதற்கொண்டு, கூடவே இப்ப இருக்கிற நவநாகரிக உலகத்துல ஐஸ்கிரீம் முதற்கொண்டு, தண்ணி பாட்டில் முதற்கொண்டு, இப்ப இது எல்லாமே இருந்தாதான் அறுசுவை உணவாகுது பாருங்க. அப்போ இந்த கூட்டுனா கூட்டு மட்டும் வச்சாலாம் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் வைக்கிறான். எல்லாம் இருந்தாதான் அது வெறும் சோறு மட்டும் நீங்க ஹோட்டல பத்தி விருந்து பத்தி பேசுறீங்க. ஆமா, இதே நீங்க பிரியாணி மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு வைக்க மாட்டாங்க, வெறும் பிரியாணி பீஸ். சில இடத்துல கத்திரிக்காய் இது வைப்பாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. நீங்க வெறும் பிரியாணி சாப்பிட்டா கூட போதும். இருங்க நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. நீங்க பிரியாணி சாப்பாடுலாம் சொல்லி குழப்பறீங்க. குழப்பல, அதுதான் நான் சொல்றேன். இது நிலைக்கு கூட்டணி என்பது நிலைக்குமா, அது தடம் போடுறோமா? அந்த மாதிரி தடம் போடுறதுக்கு ஒன்றும் ட்ரெயின் ரயில்வே ட்ராக் கிடையாதுங்க. தடம் போடுறது இது எதுவுமே நம்ம கையில இல்லை. ஏங்க நீங்க சட்டசபைக்கு போய்க்கிறீங்களா? நான் இல்ல. நான் போயிருக்கேனா? இல்ல. அரசியல் ஏதாவது பண்ணிக்கிறீங்களா? இல்ல. நான் ஏதாவது பண்ணிருக்கேன்? இப்ப நம்ம கேட்டு என்னங்க பண்ண போறீங்க? அது யாருமே நம்ம கையில இல்ல, அது அவங்க கையில இருக்கு. நீங்க அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். கேட்டதுதான் பதில் சொல்லுகிறோம்பா. சட்டசபைக்கு போனியாலும் நம்ம போயிருந்தாதான் பேச முடியுமா? அதை சொல்றதுக்கு நீ யார் அப்படின்றத உன்னுடைய கேள்வியில ஃபர்ஸ்ட் வரணும். நீ யாரையாவது போய் ஒருத்தனை போய் கேள்வி கேட்டு, எப்பா நீ இன்னைக்கு அந்த வழியில் நடந்து போனானே அவனுக்கு சாப்பாடு வைக்கிட்டா இல்ல 100 ரூபாய் குடம்பா அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் குடும்பத்துல உன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணாம நீ வாழ்ந்துன்னு சொல்றது நீ யாரு? அது அவங்களோட இது சரிங்க. நம்ம அதனால அது அவங்க கையில தான் இருக்கு. சரி, சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேற்றுவாங்களா இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது நிறைவேற்றுவாங்களா, நிறைவேற்ற முடியுமா, சாத்தியம் இருக்கிறதா? நீங்க என்ன சொல்றீங்க? எடுத்துல என்ன சொல்றீங்க? வா, உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பசங்க தான். ஒரு பசங்கன்னு சொல்லாதீங்க, பசங்கன்றது பன்மையில வருது. என்ன படிச்சு முடிச்சுட்டு கிழிக்கிறீங்க கேள்வி? உங்களாலே உங்களுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்ல திணறீங்க. ஒரு குடும்பத்தை வச்சுக்கிறீங்க, ஒரு பொண்ணு. சோ அவ எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது கேட்டதை உங்களால வாங்கி கொடுக்க முடியுங்களா? ஓரளவுக்கு தான். இப்போ உங்களாண்ட கேட்டா வாங்கி கொடுக்க முடியும், ஆனா கேட்கற அளவுல இருக்காங்க உங்க பொண்ணு, பெரிய லெவல் ஆயிட்டு இருக்காங்க. சோ ஒரு குடும்பத்துல நீங்களே இது பண்ண போது உங்களை நீங்க ஏன் செய்யலாம் கேட்டா, நீங்க அப்ப எல்கேஜி படிக்கும் போது பெரிய சைக்கிள் கேட்டா ஏன் வாங்கி கொடுக்கணும்? ஒரு உதாரணம் சொல்றேன், பெரிய சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு வாங்கி கொடுக்கலான்னு இல்ல, பைனான்ஸ் ப்ராப்ளமா வாங்கி தரோம். அது நீங்க சொல்ல வருதுதாங்க. அதுதான் ஒரு குடும்பத்துல நான் என் வீட்டை விடுங்க, எங்க வீட்டுல சைக்கிள் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்கலாம் இல்ல. நான் கேட்கறது சொல்லப்பட்ட இல்ல ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் கிளியரா இருங்க. தேர்தல் வாக்குறுதினு ஒரு சிலது கொடுத்தாங்க, அது நிறைவேற்றுவாங்களா, நிறைவேற்ற சாத்திய போலங்க. நான் உங்களை கேள்வி கேட்கறேன், அதுதான் அதுக்குள்ளவே போல. ஒரு குடும்பத்துல இருக்கிற நீங்க உங்களை கேட்டா பதில் சொல்றீங்க, சைக்கிள் ஏன் வாங்கி கொடுக்கலன்னு ஒரு ரீசன் சொன்னீங்க. அப்போ பெரிய பொண்ணு சின்ன பொண்ணாந்தா பெரிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். சரி, சின்ன சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? பெரிய சைக்கிளோட சின்ன சைக்கிள் ரேட் அதிகம், அன்னைக்கு என்னோட வசதி கம்மியா இருக்கு, அதனால நீங்க வாங்கி தரேன். நீங்க வாங்கி தரேன், அதை நீங்க சொல்லிட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் ஏ டிராவல் பர்சன் இன் யுவர் ஃபேமிலி. உன்னோட ஃபேமிலில நீ டிராவல் பண்ணிருக்க, அதனால சொல்ல தெரியுது. இப்ப நான் என்ன டிராவல் பண்ணிருக்க, செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்னு சொல்றது யார் சொல்லணும்? அதுக்கு அவங்க தானே சொல்லணும். நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவங்க தான். நீங்க உங்களால நீங்க தப்புன்னு போய் நீங்க பண்றீங்களா? நீங்க பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டு நானே எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். இல்லங்க, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் தான் முதல்லயே ஆரம்பத்திலே டோல்டு ஓப்பனிங். அப்படி இல்லைங்க. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசாம இருங்க, நான் கேட்டுறேங்க. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இருங்க, நான் சொல்றது தேர்தல் வாக்குறுதின்றது மக்களுக்காக தான் கொடுக்கப்படுது. நல்லா புரிஞ்சுங்க, அவங்களுக்காக தான் கொடுக்கப்படுது. கொடுக்கப்படும் போது அது வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கரெக்டு தானே? நான் கரெக்டா கேட்கறாங்க. நீங்க எதிர்பார்ப்பே வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க திருப்பி எதிர்பார்ப்புலேயே வந்து நிக்கிறாரு அவரு. இது எல்லா கட்சியுமே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதே எதிர்பார்க்கறதுக்கு தாங்க. நான் ஆட்சி செஞ்சால் இது கிடைக்கும் எதிர்பார்க்க. நீங்க எங்க ஆட்சி செய்றீங்க? நீ என்னத்த கொடுக்க போற? அதாவது அங்கங்க போனா தாங்க தெரியும். அதான் நான் உங்களை கேட்டேன், நீங்க கோட்டைக்கு போயிருக்கீங்க? இல்ல, உள்ள போக முடியுமா? அப்ப உள்ள என்ன நடக்குது, என்ன பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? நான்லாம் என்ன அந்த பக்கமே பீச் ரோடுக்கே நான் போல பாத்துக்கேன். இப்போ பெரும்பான்மை என்பது 118 தான் பெரும்பான்மை.
200 எவ்வளோங்க எம்எல்ஏ தெரியாது இல்லை கரெக்டுங்க 2 3 4 234 118 தான் பெரும்பான்மைன்றாங்க. இந்த 100 பெரும்பான்மை காட்டுறதுக்காக இப்போ இருப்பவர்களுக்கு பற்றாக்குறை இருந்தால் மற்றவங்க கிட்ட கேட்கறது தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது சரிதானா? எப்படி சொல்லணும்னா நம்ம வந்து சொல்லும்போது நம்ம வந்து அப்போ ஸ்கூல் படிக்கும்போதே கூட போயிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவம்லாம். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது இப்போ 10th அந்த ஒரு ஓரளவு லிட்டில் பிட் மெச்சூரிட்டி இருக்கும்போது சொல்கிறோம். அப்போது நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் வீட்டில் அம்மா வந்து புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம கூட படிக்கிற பையன் அவன் சாம்பார் சாதம் எடுத்துன்னு இருப்பான், இன்னொருத்தர் சப்பாத்தி எடுத்துன்னு இருப்பான். இதில் 2 பேர் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வராமல் வந்திருப்பாங்க. அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிடும்போது அவனை விட்டு சாப்பிட முடியாது. அவங்ககிட்ட இல்லை, நீங்க பிறந்தா கொடுக்குறீங்க, கொஞ்சம் சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு. அதனால பசிக்கும் போது சாப்பிட்றது தப்பு இல்லை. யாராவது பசியா இருக்காங்கன்னா வாங்கி கொடுக்குறதும் தப்பு இல்லை. அதனால தானம் தர்மம் அப்படின்றதுலாம் அந்த கோட்பாடுக்குள்ள வருதா இல்லைன்றதுல ஹெல்பிங் டெண்டன்ஸ் இருக்குது வந்து யாருக்கும் வந்து ஒரு இது கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இது வந்து ஹெல்பிங் டென்ஸ்ல எல்லாம் வராதுங்க. எனக்கு வந்தது பேசும்போது வந்து தானம் தர்மம் இல்லைங்க. இருங்க நான் என்ன கேட்டேன்னா அது வேணும், நீங்க கேட்டதை விடுங்க, நான் தான் சொல்லிட்டேங்க. அப்படி இல்லைங்க, சாப்பாடு இல்ல குடுக்கறதுன்றது அப்ப நீங்க சாப்பாடு குடுக்கறத ஒருத்தருக்கு சாப்பாடு இல்ல அது கரெக்ட்டுங்க, அது கரெக்ட்டுங்க. அப்ப நான் சொன்ன தப்புன்றீங்களா? ஹெல்பிங்கே வேணான்றீங்களா? அப்புறம் நீங்க என்ன தப்பு பண்றீங்க? மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மை இல்லாத ஒருவர் அதுக்காக மத்தவங்க பெரும்பான்மை ஒரு காலத்துல நீங்க சின்ன பையனா இருக்கும்போது உங்க அப்பா அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த அப்பாவுக்கு சப்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா, ஓகேவா? அந்த அப்பாவுக்கு சப்போர்ட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட அப்பா அம்மாவும் இருப்பாங்க. இப்ப நீங்க சின்ன பையனா இருக்கும்போது அப்போ 4 பேர் 5 பேரோட சப்போர்ட்டோடவே அவர் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே தனியா நடத்திருந்தார். இப்ப நீங்க நடத்துறீங்க, அப்பா வந்து இப்ப நடத்தல, நீங்க பாத்துக்கிறீங்க. இப்ப இதுல என்ன இருக்கு உங்களுக்கு கஷ்டம்? ஏன் உங்க அப்பா நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? பாத்துக்கலாமே, பாத்துங்க. இல்லங்க எனக்கு புரியலையா? அவ்வளவுதான், புரியலன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. புரியுற அளவுக்கு சொல்றேன் மாதிரி. நீங்க சொல்றது கரெக்டா இல்ல நான் கேட்கறது கரெக்டா எனக்கு புரியல, கொஞ்சம் இருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில தெளிவா புரிஞ்சுதுங்க, யாரையும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். அது இல்ல, அப்போ எதிர்பார்க்கணும்னு சொல்றேன். அது இல்லங்க, அது இல்ல இருக்க கூடாதுன்னு எங்க சேனலுக்கு சொல்றேங்க. எங்க சேனலுக்கு சொல்ல கொஞ்சம் இருங்க நேர்களே. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் கேள்வி சரியா தான் கேட்டேன். அதை விடுங்க, நீங்க பதில் சரியா தாங்க சொன்னீங்க, நீங்களும் கரெக்டா சொன்னீங்க. இல்ல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வாங்க. அதாங்க எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது, யார்கிட்ட எதை கேட்கணுமோ அதை சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சரியான கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் பதில் வரும். அல்லது தெரியாதவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து தெளிவா இருக்கணுங்க, நம்ம தெளிவா இருக்கணுங்க முதல்ல. அது எங்க சேனல்ல தெளிவா இல்லாம என்ன அனுப்பி விட்டாங்க. சார்கிட்ட வந்து கேட்டேன், அவருக்கு தெரிஞ்ச பதில் சொன்னேன். ஆமா, நீங்க சரியாதான் பதில் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சொல்லுங்க. எப்போ ஒன்னாலும் எந்த நேரத்துல என்ன கூப்பிடுங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதை கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, உலகளாவிய விஷயங்கள் கூட இன்னைக்கு அங்க என்ன நடக்குது, எது நடந்தா நல்லது அப்படிங்கறத நீங்க என்கிட்ட கேட்டாலும் நான் தெளிவாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறேங்கிறத இந்த இருப்பீங்க. ஆமா, நேயர்களுக்கு தெரிவிச்சு இருப்பீங்க. ஏன்னா அரசியல் கேட்டாலும் வீட்டுக்கு தான் போறீங்க. இப்ப உலக நாடை பத்தி கேட்டாலும் நீங்க எங்க போவீங்க? என்னங்க அவரு ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க கிளம்புங்க சார், தெரியாம இங்க வந்துட்டேன். அதுதான் எவ்வளவு குழப்பத்தில் இருக்காரு பாருங்க. போங்க நீங்க. இது எம் வீட்டுக்கு வந்தீங்க, வாய்ப்பு கேட்டு இன்டர்வியூ கொடுங்க சார் கேட்டீங்க, உங்க டீம் பேச்சு. நீங்க கிளம்புங்க, நீங்க வந்து உட்காந்து உங்களுக்கு டீ காபி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இப்ப லஞ்சுக்கு யாரும் ஆர்டர் பண்ணிருக்கேன். அதெல்லாம் சொல்லி என்ன கிளம்புன்றீங்க? எம் வீட்டுக்கு வந்து இனிமேல் போங்க. சிங்கப்பட்டி அனுப்புறாங்க, சேனலுக்கு வச்சுக்கிறேன்.